இப்படியெல்லாம் இருப்பாங்களா, இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. மென் டூ அப்படின்னு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறாங்க, நியாயம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து இப்படி இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேச்சு, லவ் பண்ணும்போது இப்படி பேச்சு அப்படின்றத வச்சு நீங்கள் வாழ்க்கையை எதிர்பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ரூபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு ரூபத்தை காட்டும்போது நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. பாட்ஷா மாதிரி பல பெண்கள் பாட்ஷா தான். பாட்ஷா படமே பெண்களை வச்சு எடுத்தது தான். அப்படின்ற மாதிரி பல பெண்கள் அப்படி தான் இப்படி இருப்பாங்க. அப்படியே அந்த ரூபம் பார்த்தா ஆட்டோக்காரனாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பாட்ஷாவை மாறி உங்களை அடிச்சே கொண்டு போய் அப்போ நீங்கள் வெளியே சொல்ல முடியாது. வெளியில் என்ன பண்ணா ஆட்டோ ஓட்டுற பாவம் அப்பாவி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு புருஷனை போட்டு அடித்து ஒன்றுமே இருக்காது. டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுத்து ஃபிசிக்கல் அட்டாக் எதுவுமே கிடையாது. ஃபிசிக்கலில் மென்டலி வந்து போட்டு டார்ச்சர் கொடுத்துட்டே கொடுத்து ஒரு கட்டத்தில் சீன் போயிடும். பெண்கள் சமையல் பண்ணால் அவனை எப்படி பிடிச்சிக்குவாங்க. அப்போ பொம்பளை சமைக்கிறதுக்கு தான் இருக்கானே. யார் வேலைக்கு போனாங்க அவங்க தான் வீட்டை பார்த்துக்கணும். அவனோட இப்போ இவன் வேலைக்கு போகல, அவன் சம்பாதிக்கிறான்னா இவன் தான் முழு பொறுப்பு. இப்போ இவன் போகிறான், இப்போ காலம் பூரா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எல்லா இதையும் போட்டு கொட்டுறாங்கும் போது வீட்டில் இருக்கிற வேலையினால் நீ பார்க்கணும்ல. வீட்லேயும் வேலை பார்க்காம சமையல் பண்ணுறத பெரிய வேலையாக சொல்கிறது, பெரிய ராக்கெட் சாதனை மாதிரி சொல்லிக்கிட்டு சில சைக்கோ கோமாளிகள்லாம் இருக்குது. எப்படின்னா ரசம் நல்லா இருக்கா, இல்லைன்னா சண்டை வீட்டில். அப்போ தின்னுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னா நீ என்ன ராக்கெட்டாக விட்ட சனியனை சுடுதண்ணியை வச்சு தக்காளியை பிழிஞ்சு விட போகிறேன், ஒரு உப்பை போட போகிறேன். ஏன்னா இதுக்கு உனக்கு என்ன பாராட்டு வேணும் அப்படின்னா அப்போ ராக்கெட் விஞ்ஞானியில் என்ன பண்ணுறது? டெய்லி பாராட்டு விழா வச்சுக்கிட்டு இருக்கிறதா? ரொம்ப கேவலமாக கேடுகட்டத்தனமான பெண்கள்லாம் சில பேர்லாம் இருக்காங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மகாடுபாவர்கள் சுடுதண்ணி வச்சுக்கெல்லாம் பாராட்டு விழா நடத்தும். பாராட்டணும் சுடுதண்ணி நல்லா இருக்கான்னு. இல்லைன்னா பெரிய சண்டையாயிரும் வீட்டில். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சுடுதண்ணி வச்சு காலையில் மாத்திரை சாப்பிட்ற கொண்டு வந்து வச்சுருக்கேன், நல்லா இருக்குன்னு கூட சொல்லலை. இப்படி சில சைக்கோக்கள்லாம் இருக்காங்க. இதுதான் ஹியூமன் கேட்டல்ஸோடைய மைனஸ். வந்தால் வரா குழந்தை பிறஞ்சு வாடினா போடின்னு துரத்தி விட்டுட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு போகிற, டைவர்ஸ் பண்ணிவிட்டு சட்டப்படியே இருக்குது. சட்டப்படி லீகலாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி குழந்தைய பற்றி சந்தோஷமாக இருக்கிறத விட்டு அந்த குழந்தைய பார்க்கணுன்னு இவனோட மைனஸ் என்னன்னு நம்ம பிடிச்சிக்கிட்டான். ஒருத்தன்ட்ட கல்யாணம் பண்ணி படுத்து பிள்ளையை பெற்றுட்டு அந்த பிள்ளையை ஓன்ட்ட காமிக்கணும்னா 30 லட்சம் கொடுன்னா எப்படி? இந்த மாதிரி பெண்கள் விஷயங்கள் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் இது பெரிய ஒரு புரட்சி மாதிரி வெடிக்கும். சார் வணக்கம். வணக்கம் நந்தா. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதில் இருக்கக்கூடிய நகைச்சுவையாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ஒரு வேளை நகைச்சுவையை தாண்டி ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நம்ம பேச வேண்டிய தேவையாக இருக்குது. இப்போ சமீபத்தில் 2 நாட்களாக சமூக வலைதளத்தில் ஒரு பெயர் சுபாஷ் அதுல் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மென் டூ அப்படின்னு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறாங்க, நியாயம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதான் அந்த ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட அந்த சம்பவம் வந்து இணையதளத்தில் வெளியாகுது. அது சார்ந்த பல விஷயங்கள் அடுத்தடுத்து வருது. ஏன் இப்படியெல்லாம் இருப்பாங்களா, இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. பலரும் நிறைய பேர் அதில் கமெண்ட்ஸில் வந்து நான் நினைக்கிறதா அவர் பண்ணிட்டு அவர் அதை சொல்லியிருக்க வார்த்தைகள் சொல்கிறார், அந்தளவுக்கு மென்டல் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது, முதல்ல இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இதெல்லாம் கம்மி. இப்போ நீங்கள் பார்த்தது இவன் தூக்கு போட்டு இறந்தது அந்த பையன் பாவம், இவன் பொண்டாட்டியை பற்றி எழுதி வச்சது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். இது ஏதோ பணம் கேட்டு பிள்ளையை காட்டாமல் மாட்டிருக்காங்க. இதில் வந்து எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சமூகத்தில் இப்போ ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறோம்னா எல்லா பொண்ணும் அப்படி தான், ஆணை சொன்னால் எல்லா ஆணும் அப்படி தான் கிடையாது. இப்போ வந்து என்னென்னா பெண்களுடைய டார்ச்சர் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. பர்சன்டேஜ் பெண்கள் வந்து ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சர் இருக்குல்ல, சைக்கோ டார்ச்சர், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி வேறு ஒரு ரூபத்தில் போயிட்டுருக்கு. இது ஒரு பெரிய ஒரு இதாக வெடித்து செதறும். அதற்கு ஒரு ஓப்பனிங்காக தான் இந்த மென் டூ அப்படின்றது. அந்த பையனோட அனுபவித்த கொடுமைகளை அவன் சொல்லிவிட்டு அவன் செத்துருக்கான். எப்படின்னா சில பெண்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும், அதாவது மனித இனத்தில் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி, ஆம்பளை ஒரு மாதிரி இருப்பான், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேறு மாதிரி கேரக்டர். நீங்கள் பெண்ணுன்னே பொதுவாக எல்லாம் கூடிய தூக்கிட்டு வந்துடுறது அப்படின்றது தப்பு. முதல்ல பெண்களுக்கான போராளிகள், இப்போ பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்களை ஏதாவது அசிங்கமாகவோ தப்பாகவோ பேசிட்டா கொதித்து எழுவது வந்து கேவலமான பெண்கள் கிடையாது. இப்போ ஒரு கேவலமான டுபாக்கூர் பெண்களையோ பற்றி பேசுகிற ஆண்களை, ஏன்னா ஆண்களுக்கு ஆதரவாக எவனும் வரமாட்டான். பெண்களுக்கு ஆதரவாக வர்றாங்கன்னு வைங்களேன், சங்கத்திலேருந்து இதே ஒன்று வராங்கன்னா இல்லை இப்போ குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்கள் நல்ல பெண்களாக இருப்பாங்க, அவர்கள் வந்து தன்மானம் உள்ள பெண்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கோவம் வரும், என்னடா ஒரு பொண்ணை இப்படி சொல்லிட்டாங்க, ஒரு பொண்ணை இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னொன்று கொதித்தெழுந்து வரக்கூடிய ஆள் யார் அப்படின்னா நியாயமான, நேர்மையான, அறிவு சார்ந்த, சுய சிந்தனை உள்ள, சுயசார்புடைய பெண்களுக்கு தான் கோவம் வரும். எப்படி நீ ஒரு பொண்ணை இப்படி சொல்லலாம், ஒரு பெண்களை எப்படி நீ விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு. இது எப்படின்னா இதையும் வடிவேல் காமெடியோட தான் பொருத்தி பார்க்கணும். எப்படின்னா கிட்னி எடுக்கிற கூப்பிட்ற மாதிரி தான் இது.
போகாத நீ போகாத உனக்கு தெரியாத மேட்ரு அப்படின்ற மாதிரி தான் மேட்ரை கிட்னி எடுக்க கூப்பிட்றாங்க. அது வேறு பொண்ணு, நீ வேறு பொண்ணு, நீ வந்து பெண்ணுன்ற பொதுவான விஷயத்துக்காக நீ இறங்கி போகாத அப்படின்றத அந்த காமெடியோட ஒத்து பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த டுபாக்கூர்களுக்கு பற்றி பேசும்போது அந்த பெண்ணுன்ற பொதுவான வார்த்தையை எடுத்துக்கிட்டு சமூக போராளிகள் உள்ளே வருவாங்க. இவர்கள் பார்த்தா நல்லவர்களாக இருப்பாங்க. இவங்க நல்லவங்க, உணர்ச்சி வசப்படக்கூடிய, பெண்ணுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, ஒரு பெண்ணுன்னா அவ்வளோ கேவலமா அப்படின்ற தன்மானம் உள்ள பெண்கள் வருவாங்க. அந்த கேவலமான பெண்கள் வந்து போராட்டத்துக்கு வர மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? அந்த வித்தியாசத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஏன்னா இந்த சமூகத்தில் 1000 விஷயம் நடக்கும். இந்த பூமியில் 1000 வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த பூமியில் 1000 கிடக்கும். அதெல்லாம் வந்து நீயா பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு வரக்கூடாதுன்றது தான் இது ஒரு தனி மேட்ரு. இதுக்கிடையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி பெண்கள் என்னென்னா என்ன பண்ணுவாங்கன்னா புகழ்பெற்ற ஆண்களை ஆட்டையை போடுறது. இது வந்து நம்ம ஒரு உச்சபட்ச நடிகர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு கல்யாணம் பண்ணி அவர் பிள்ளையெல்லாம் வந்தால் அது டைவர்ஸ் ஆகி போச்சுன்னு வைக்கிறேன். உச்சபட்ச நடிகர்னால் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உச்சபட்ச நடிகரே இதே மாதிரி தான் ஒரு பெண் வந்து காலேஜில் படிக்கிறேன்னு ஆட்டையை போட்டது. புரியுது அவங்களுக்கு? அதோட ரூபம் எப்போ தெரிஞ்சுன்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு பேட்டி எடுக்கிறேன். அந்த நடிகரை கல்லூரி மாணவி பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. என்ன பத்திரிக்கையில் நீ இந்த அமெரிக்கன் டைம்ஸ்லேருந்து பேட்டி எடுக்க வந்தீங்களா, இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்தீங்களா, அந்த அவுட்லுக்லேருந்து வந்தீங்களா? அவுட்லுக்கில் அப்போ கிடையாது. அந்த நடிகர் கல்யாணம் பண்ணும்போது சும்மா ஒரு பேனாவையும் தூக்கிட்டு வந்து எப்படி வந்து போய் பெண் அப்படின்னா அனுபவிச்சிடுவாங்க. இல்லை கல்லூரி மாணவி பேட்டி எடுக்க வர்றாங்கன்னா என்ன பேட்டி, எதில் போட போகிற நீ இந்த பேட்டியை அப்படின்னு கேட்கணும்ல. ஆனால் வாசலில் கூட நிற்க விட மாட்டாங்க சார். ஆம்பளைன்னா செருப்பால் அடித்து துரத்தி விட்டுருவாங்க. ஃபோட்டோ எடுக்க போகிற சீர் போனான்னா அவனை கூட்டமாக அடித்து துரத்துவாங்க, தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க. ஆனால் பொம்பளை என்ன சில இதில் எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாதுல்ல, போன உடனே வாயை பிறந்துட்டு விட்டுருவாங்க. அதாவது ஒரு அறிவுசார் ஒரு மனிதன் என்ன கேட்கணும். அதனால தான் அவருடைய வாழ்க்கையை வந்து இன்றைக்கி வரைக்கும் சூன்யமாக போய்ட்டுருக்கு. இத்தனை நாள் ஆச்சு 1000 கோடி சம்பாதிச்சா கூட இன்றைக்கி வரைக்கும் ஒரு பயத்திலே தான் இருக்கார். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த நடிகர் தான் இருந்து அவர் பேட்டி எடுக்க வரேன்னு ஒரு லேடி வராங்க. தானே பேட்டி எடுக்கிறாங்களா, 2 பேருக்கு உடனே லவ் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இவர் பெரிய ஸ்டாரு, இவர் வந்து சரி கல்லூரி மாணவி, அழகாக இருக்காங்க, சிகப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அதோடய ரூபமே மாறுது. இன்னொரு ரூபத்துக்கு போக தான் தலைவன் ஷாக்காகி கொதிச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டு இது பண்ணி கடைசியில் டைவர்ஸ் வரைக்கும் போய் ரசிகர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் 80களில் வேணாம் அண்ணியை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லி அண்ணியை விட்டு பிரியாத வெண்ணியை விட்டு பிரியாதன்னு சொல்லி சேர்த்து வச்சிட்டாங்க. வச்சு சரி வேறு வழி இல்லைன்னு அவரும் சரி வீடு இருக்குது நீ பொண்டாட்டியாக இருந்துட்டு போ அவ்வளோதான் அவர் ட்ராக்கு போயிட்டார். இப்போ சமீபத்தில் நீங்கள் ஜெயம் ரவியை பற்றி தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஜெயம் ரவி விவகாரம் என்னென்னா அந்த பொண்ணு மேலே ஜெயம் ரவி பாஞ்சு மருந்து குடிக்கிறவருக்கு போனாப்புல. புரியுங்களா உங்களுக்கு? ஆரம்பத்தில் காதல் இவ்வளோ காதல்னா செத்துடுவேன்ற ரேஞ்சுக்கு போய் இப்போ வாழ்ந்தா செத்துடுவேன்ற ரேஞ்சுக்கு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் உலகம் மாறி மாறி வரும். இதெல்லாம் வந்து சாதாரணமாக யதார்த்தமாக நடக்கிறத தாண்டி கொடுமைகள்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி டார்ச்சர் வந்து ஆம்பளை பொம்பளை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி டார்ச்சரை கொடுப்பாங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு ஆள் தான். சில பேர் பணத்துக்காக டார்ச்சர் கொடுப்பாங்க. சில பேர் வந்து அதாவது எப்படின்னா இந்த ஒரு டிவி ஷோ ஒன்று போயிட்டுருக்குல்ல, அது ஏன் நல்லா சக்ஸஸ் ஆச்சு, வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு ஒரு ஷோ ஒன்று போகுது. ஆமாம், அது ஏன் ஹிட் ஆச்சுன்றீங்க? இது பொதுவான பெண்களுடைய ஒரு கேரக்டராக அதை வந்து பார்க்குறதுனால வீட்டில் உட்காந்து சண்டை போடுறதா அங்கே உட்காந்து சண்டை போடுறதா ரசித்து பார்க்குறாங்க. அதனால தான் அது ஹிட்டு. புரியுதா? இந்த சைக்கோக்களை வெளியே கொண்டு வந்தது அந்த நிகழ்ச்சி தான். பல சைக்கோக்களை இந்த சைக்கோக்களை உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க வீட்டில். இவளோட சண்டை போடுறா, அந்த நாய் யாருன்னே இவன் யார் அவன் யார் இவன் யாருன்னு எதுவுமே தெரியாது. அவன் சண்டை போட்டான்னா நாசமாக போனால் உனக்கு என்ன? இதை வாயை பொழந்துட்டு டெய்லி டிவியை உட்காந்துட்டு மணிக்கணக்காக பார்க்குறது. இப்போ அதை பார்த்துட்டு அதில் நடக்கிற மாதிரி அப்பாரே நீ வீட்டில் சண்டை போடுறது, புருஷனோட சண்டை போடுறது, இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்களும் நிறையா ஆயிடுச்சு. இப்போ நிறையா பரவலாகிடுச்சு சமூகத்தில். இதுகளுக்கு தீனியை ஊற்றி, இந்த சைக்கோக்களுக்கு தீனியை போட்டு டிவிக்காரனும் இது மாதிரி பண்ணி விட்டுறான். இது போக சிலது என்னன்னா பிரபலமானவர்களை ஆட்டையை போடணும்னு வர்றது. இப்போ இன்னொரு நடிகர் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அவருடைய துணைவியார் அம்மையார் அப்படி தான் வெளிநாட்டிலேருந்து தேடி வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ நீ இப்படி இருக்க, அரிசாவோட போகிற, ஏன்னா
இவளோட போல அப்படின்னு சொல்லி கோவிச்சிட்டு போகிறேன்னு சொல்லி போய் அது போய் தண்ணியை போட்டு அது இன்னொரு நடிகர் நீ வந்து தான் தண்ணி அடிப்பியா, நீ மட்டும் தான் பாருக்கு பப்புக்கு போவியா, நானும் போவேன் ஃபுல் போதையில் வீட்டில் வந்து இதெல்லாம் உள்ளே நடந்த விஷயங்கள் டார்ச்சர். ஸோ இப்போ இது கூட ஈக்குவல் டார்ச்சர்னு வச்சுக்கலாம். நீ இப்படி நீ நான் பண்ணுறேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இதையை தாண்டி இன்னொரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் தான் என்னென்னா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு புருஷனை போட்டு அடித்து ஒன்றுமே இருக்காது, டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுத்து ஃபிசிக்கல் அட்டாக் எதுவுமே கிடையாது, ஃபிசிக்கலில் மென்டலி வந்து போட்டு டார்ச்சர் கொடுத்து ஒரு கட்டத்தில் சீன் போயிடும். ஒரு கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்ஸ் பண்ணி அந்த டார்ச்சர் ஆரம்பித்தோன்னே இது சைக்கோன்னு தெரிஞ்சு போயிடும், அப்படி டைவர்ஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு கேரக்டர் வந்து வேறு வழி இல்லாமல் குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது, பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அது கூடயே வாழ்ந்து டார்ச்சர் அனுபவித்து அவன் செத்து போயிடுவான். இதுதான் இப்போ நடந்திருக்கு. இப்போ இந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்கான்னா இவன் சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. போன உடனே இந்த குடும்பத்தில் சில பேர் இருப்பாங்க, அதுவும் உத்தரப்பிரதேஷ் வேறு, நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பையன் வந்து உத்தரப்பிரதேஷ் வேறு, அங்கே நீதி போலீஸு மண்ணாங்கட்டிலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது நீதிபதிக்கு வேறு லஞ்செல்லாம் கொடுத்து ஆமாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவர் பட்டவர்த்தனமாக எழுதி வச்சுருக்கார். நீதி தேவதையை கழுத்தில் மாதிரி தான் அவர் செத்துருக்காருன்னா அப்போ அவ்வளோ நீதிமன்றத்தில் அவ்வளோ கொடுமைகளை அவர் அனுபவிச்சிருக்காருன்னு அர்த்தம். இதை மேல்முறையீட்டு மேல் நீதிமன்றங்கள் தீவிரமாக விசாரித்தே ஆக வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் விசாரிப்பாங்களான்னு தெரியாது. இப்போ தான் ஒரு தம்பி கேஸ் போட்டிருக்காரு. இந்த தம்பிகிட்ட பணத்தை பிடுங்கணுன்றதுக்காக அந்த குழந்தையை பெற்று வச்சுட்டு, இதுதான் ஹியூமன் கேட்டில்ஸோடைய மைனஸ். இவன் வந்தால் வரா, குழந்தை பிறஞ்சு வாடினா போடின்னு துரத்தி விட்டுட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு சட்டப்படியே இருக்குது, சட்டப்படியே லீகலாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி குழந்தைய பற்றி சந்தோஷமாக இருக்கிற விட்டு அந்த குழந்தைய பார்க்கணுன்னு இவனோட மைனஸ் என்னன்னு அவன் பிடிச்சிட்டு நீ குழந்தைய பார்க்கணுமா 30 லட்சம் கொடு. ஒருத்தன்ட்ட கல்யாணம் பண்ணி படுத்து பிள்ளையை பெற்றுட்டு அந்த பிள்ளையை ஓன்ட்ட காமிக்கணுன்னா 30 லட்சம் கொடுன்னா எப்படி? அதுக்கு 3 கோடி கொடு, 80,000 கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த குழந்தைய பார்க்க விடாமல் பண்ணியிருக்கான். அப்போ நீதிமன்றம் கேட்டிருக்கணும்ல, வழக்கு போட்டு அவள் எனக்கு டவுரி கேஸ் கொடுத்துருக்கா, கிட்டத்தட்ட பல்வேறு வழக்குகள் 8 வழக்கம் 9 வழக்கம் அந்த பையன் மேலே கொடுத்து மாதம் 4 நாள் நீதிமன்றத்துக்கு வர மாதிரி காசை கொடுத்து பண்ணி விட்ருக்கா. அவன் அவங்கள குடும்பம் பண்ணி விட்ருக்கான். அப்போ நீதியரசர் கேட்டிருக்கணும், நீதிபதி உண்மையான நீதிபதியாக இருந்தால் என்ன கேட்டிருக்கணும், இரு தரப்பையும் விசாரிச்சிருக்கணும், இரு தரப்பு வாதங்களையும் கேட்டிருக்கணும். என்னப்பான்னா என் பிள்ளையை பார்க்க விடலைனால அதை உடனே நீதிபதி கண்டித்து உடனடியாக அதை செஞ்சுருக்கணும்ல. ஆனால் 80,000 கொடுன்றதை மட்டும் உத்தரவு போட்டிருக்காரு. இப்போ அவர் மேலே வழக்கு தொடுப்பாங்க கட்டாயம், நிச்சயமாக அது விசாரணைக்கு உரியதாக மாறும். ஸோ இப்போ என்னென்னா ஒரு மனிதனுடைய கடைசி இது என்னென்னா நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதிகளும் இப்படி பண்ணும்போது அவர்கள் மிகுந்த இதுக்காகி இப்போ அந்த பையன் செத்து போயிட்டான். இப்படி பல வீடுகளில் இன்றைக்கி 2020க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல வீடுகளில் இது நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு இது மாதிரியான நிகழ்வுகள் இந்த மாதிரி தவறாக முடிவெடுக்கிறதுங்கிறது நிறைய நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. ஆனால் ஏன் இப்போ இந்த சுபாஷ் அதுல் மட்டும் ட்ரெண்டார் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ அதை பதிவேற்றம் பண்ணுறாரு, 24 பக்கம் கிடைக்கும். அந்த வீடியோக்களையும் அந்த பதிவுகளையும் பார்க்கும்போது தான் பார்க்குறவங்களுக்கே இவ்வளோ மென்டல் ப்ரெஷர் ஒருத்தர் அனுபவிச்சிருக்க முடியுமா? அப்போ இந்த மென்டல் ப்ரெஷர்லாம் என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றாருல, இப்போ எவ்வளோ டார்ச்சர் இருந்திருக்கும். எழுதுறது பாதி தான் கன்மையாகும், அனுபவிச்சவருக்கு தானே தெரியும். இல்லை அதுதான் எப்படின்னா இதில் அவர்கள் எப்படி நினைப்பாங்க, மனநிலை எப்படி இருக்குன்னா, அந்த பாதிக்கப்பட்டவரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, அவன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிட்டையும் சொல்ல முடியாது இந்த விஷயத்தை. ஏன்னா நீ தானே போன கல்யாணம் பண்ண அப்படின்ற ஒரு அவமானம் வந்துடும், அது சொல்ல முடியாது. சரி அங்கே போய் சொன்னோம்னா அது ஒரு பெரிய சண்டையாக மாதிரி பெரிய பிரச்சனையாயிரும், குடும்பத்தில் பிரச்சனையாயிரும்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது நண்பர்கள்ட்ட சொன்னாலும் வீக்னஸ் ஆயிரும். இது அவன் நாளைக்கு சொல்லி நான் இப்போ பொண்டாடி கூட ஒரு பஞ்சாயத்து தெரியாதா அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா ஹியூமன் கேட்டல்ஸோட இதுதான் இன்றைக்கி அப்பாவியாக கேட்பான், நாளைக்கு அதை மைனஸாக வச்சுட்டு வேறு மாதிரியாக இது பண்ணுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் அந்த சமூகம் இருக்கிறதுனால இப்போ அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்கள் ஒன்றா இருந்தாங்க, சொந்த பந்தம் ஒரே ஊரில் இருந்தாங்கன்னா தெரிஞ்சு போயிடும் விஷயம். வீடு சின்னதாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சண்டை போட முடியாது, இந்த மாதிரி கத்தி பேசுகிறது பிரச்சனை பண்ணுறதுலாம் பண்ண முடியாது. பக்கத்து வீடு தெரிஞ்சிடும், எதிர்த்து வீடு தெரிஞ்சிடும், தெருவில் தெரிஞ்சிடும், எல்லாம் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அடக்கி ஆம்பளையே அடக்கி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, வெளியூர் எங்கேயோ உட்காந்துருக்கோன்னா புருஷனை மிரட்டி காரியம் சாதிக்கிறது, அதாவது சாதாரணமாக நடத்த விஷயத்தை கூட மிரட்டுறது உருட்டுறது, இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடிய பெண்கள் அதிகமாகிட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, ஒன்று கோர்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா அவர்களை டைவர்ஸ் பண்ணி விட்டுறது தான் விஷயம். ஆனால் டைவர்ஸ் பண்ண சில பேர் என்ன பண்ணுவான், பாசத்துக்கு அடிமையாக இருப்பான்.
சரி இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு பாசத்திற்கும் அன்புக்கும் அடிமையாக ஏன்னா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் அவங்க சைக்கோவாக இருக்காங்க. ஆனால் சரி பண்ணிடலாம், மாறிடும் கொஞ்ச நாளில் இப்படின்னு நினச்சி கடைசியில் இவன் உயிர் போயிடும். இப்படி தான் போயிருக்கு அந்த பையனோடது. ரெண்டாவது பெத்த பிள்ளையவே காட்ட மாட்டேன்ற இதில் வந்து பெண்கள் நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு இப்போ வெளிநாட்டில் மலேசியாவில் நாட்டை சொல்கிறேன் ஆளை சொல்லலை வேண்டிய ஆள் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தம்பியை கெஞ்சி கல்யாணம் பண்ணி, ஏன்னா அவன் ஆள் சூப்பராக இருப்பான், ஏன்னா நல்லா சகப்பாக அழகாக இருப்பான், ஆனால் இது பண்ணிவிட்டு உறவு வைத்துக்கொண்டு கல்யாணமே ஆகலைங்களுக்கு உறவு வைத்துக்கொண்டு குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தைய உனக்கு காட்ட மாட்டேன்னு சொல்லி இவனை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இவன் வந்து துடிக்கிறான். அது மனிதர் இயல்பு இல்லை. நம்ம பிள்ளை பிள்ளை பெருத்து வச்சுருக்கோம், அது வளருது, அதை வேணே ஃபேஸ்புக்கில் போடுறது, ட்விட்டரில் இதிலலாம் அதோட குழந்தை விளையாடுறது போடுறதெல்லாம் போட்டு இவன் வந்து இதை தூண்டிட்டு இவன் பார்க்காம இருப்பானா நம்ம பிள்ளை எப்படி விளையாடுறது பேசுதுன்னெலாம் பார்க்க வச்சுட்டு அந்த குழந்தைய நேரில் வந்து பார்க்க வந்தேன்னா உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஏன்னா இவன் இல்லீகலாக அங்கே இருக்கான் இந்த குழந்தைக்காக. அப்போ போலீஸுக்கு போனால் அவனை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கு பயந்துட்டு இவன் போய் பிள்ளையும் பார்க்க முடியாமல் மிரட்டி வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து கொடூர டார்ச்சர், பெரிய கொடூர டார்ச்சர். சைக்கோக்கள் இது மாதிரி பெண்கள் விஷயங்கள் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் இது பெரிய ஒரு புரட்சி மாதிரி வெடிக்கும். ஒரு பண்ணுற அட்டகாசமும் டார்ச்சரும். பெண்ணுக்கு ஆண் பண்ண டார்ச்சர் வேறு. அது வந்து டவுரி இவரின்னு போகிறது. இப்போ சட்டங்கள் வலுவாக இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே முதல்ல விசாரிக்காமே தூக்கி வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு அரசெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்கு. நீ போய் கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு 2 பேரையும் விசாரித்து தான் எஃப்ஐஆரே போடணும் அப்படின்னு. அந்த மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல இப்போது. இல்லைனா வாய்க்கு வந்தபடி போய் டக்குன்னு டவுரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாளுங்க. புரியுதா? பலரும் இப்படி தான். டவுரியில் உண்மையிலே குடும்பப்படுத்துகிற சைக்கோக்கள் இருக்கான், அது வேறு. ஆனால் அந்த பேரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பலர் உயிரிழந்திருக்காங்க. தாய் தந்தை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, மாமனார் மாமியார் மேலே. அவங்க வயசான காலத்தில் கௌரவமாக வாழ்ந்துருப்பாங்க. போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோன்னே அவங்க ஜெயிலு போலீஸ்னோடனே சூசைட் பண்ணிக்க, இப்படி பல பேர் சூசைட் பண்ணி சேர்த்துருக்காங்க பொம்பளைங்கனால. ஆம்பளைகளால் பாதிக்கப்பட்ட பெண்களோட பெண்களால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் இந்த 5 வருஷம் 10 வருஷத்தில் ரொம்ப அதிகமாகிட்டு அப்படின்றத சர்வே சொல்லுவோம். அதையும் கூட வெளியே சொல்ல முடியாத அவன் செத்து போயிடுவான், எதுக்காக செத்தானே தெரியாதுன்ற மாதிரி பல குடும்பத்தில் போயிட்டுருக்கு. அதனால் பெண்களுடைய டார்ச்சர்ன்றது சைக்கோத்தனமான, எதையுமே சொல்கிறதில்ல, ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதவங்களுக்கு எல்லா நல்ல இதையும் அனுபவிச்சுட்டு ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய கொடூரமான சைக்கோ டார்ச்சரை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ. புரியுது அவங்களுக்கு? அது வந்து ஒரு நாளைக்கு பஸ்ட் ஆகி டோட்டலாக எல்லாத்தையும் காலி பண்ணால் தான் சட்டத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். ரெண்டாவது, நீங்கள் சட்டத்தின் முன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சமம். யார் பாதிக்கப்பட்டாலும் அது ஆண் பெண் வித்தியாசம் இருக்கும். நீ சம உரிமை கேட்குறல்ல, எல்லாத்துலேயும் சமமாக தானே இருக்க. சட்டத்தில் மட்டும் ஏன் வந்து பொம்பளை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே பிடிச்சிக்குள்ளே வைக்கிறீங்க? எதுனே விசாரிக்காமல்? அதோட விளைவு தான் இது. ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய ஒரு மாற்றத்தை இந்த விஷயம். ஏன்னா ஏதாவது ஒருத்தன் செத்தாக தான் வந்து ஊருக்கு விடிவு காலன்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ரைட்டா? இது வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ வீட்டில் வந்து இது பண்ணி வைப்பாங்க. இப்போ யாருமே குடும்பத்தில் இருக்கவங்க சொல்கிறத பஞ்சாயத்து பண்ணுறதை கேட்குறதே கிடையாது. ஸோ அதனால் பெண்கள் வந்து ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சர்ன்றது மிக அதிகமாகிட்டு. ஏன் இந்த ஒரு 5 நீங்கள் சொல்லும்போது கூட சொல்கிறீங்களா சார், ஒரு 5-10 வருஷத்தில் தான் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது என்ன காரணம்? இது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து வருமானம் அதிகமாகுது. ரெண்டாவது, பெண்களோட பேராசை. என்னை அங்கே கூப்பிட்டு போ, இங்கே கூப்பிட்டு போன்னு டெய்லி ஊர் சுற்றணும் அப்படின்ற பெண்கள்லாம் இருக்காங்க. டெய்லி என்னை இங்கே கூப்பிட்டு போ, அங்கே கூப்பிட்டு போ, இங்கே கூப்பிட்டு போ, பீச்சுக்கு கூப்பிட்டு போ. இந்த சனிக்கிழமை தான் கூப்பிட்டு போனால் அதுக்குள்ளே செவ்வாய்க்கிழமை உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், என்ன இப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க சொல்கிறியா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. ஷாப்பிங் போகணுன்னு டார்ச்சர் பண்ணுறது. ஏன்னா காசு இருக்குது, சம்பாதிக்கிறான்னு தெரியுது, ஷாப்பிங் போகணும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இதில் ஆர்டர் போடுறது, தாறுமாறாக போட்டு அடித்து காலி பண்ணுறது. வீடியோ கேம் ஆடுற மாதிரி போட்டு ஆன்லைனில் டக்குன்னு ஷூ ஒன்று, அது ஒன்று, ட்ரெஸ் ஒன்று, டாப்ஸ் ஒன்று அடித்து தட்டிடுறது. வந்து 3000 2000 சுக்கா ஒன்று, பிரியாணி ஒன்றுன்னு ஆர்டர் போட்டு விட்டுற வேண்டியது. அதாவது ஒரு மனிதன் வந்து உணவு சாப்பிடக்கூடிய தான் உயிர் வாழ்வதற்கான உணவை வந்து தானே தயாரித்து திங்கக்கூட முடியாத அளவுக்கு மாறுறாங்க அப்படின்றது படு கேவலமான விஷயம். பெண்கள் சமையல் பண்ணால் அவனை எப்படி பிடிச்சிக்குவாங்க? அப்போ பொம்பளை சமைக்கிறதுக்கு தான் இருக்கானா? யார் வேலைக்கு போனாலும் அவங்க தான் வீட்டை பார்த்துக்கணும். இப்போ இவன் வேலைக்கு போகல, அவன் சம்பாதிக்கிறான்னா இவன் தான் முழு பொறுப்பு.
இப்போ இவன் போகிறான், இப்போ காலம் பூரா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எல்லா இதையும் போட்டு கொட்டுறாங்கும் போது வீட்டில் இருக்கிற வேலையினால் நீ பார்க்கணும்ல. வீட்லேயும் வேலை பார்க்காம சமையல் பண்ணுறத பெரிய வேலையாக சொல்கிறது, பெரிய ராக்கெட் சாதனை மாதிரி சொல்லிக்கிட்டு சில சைக்கோ கோமாளிகள்லாம் இருக்குது. எப்படின்னா ரசம் நல்லா இருக்கா, இல்லைன்னா சண்டை வீட்டில். அப்போ தின்னுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டியா? அப்படின்னா நீ என்ன ராக்கெட்டாக விட்ட சனியனை? சுடுதண்ணியை வச்சு தக்காளியை பிழிஞ்சு விட போகிறேன், ஒரு உப்பை போட போகிறேன். ஏன்னா இதுக்கு உனக்கு என்ன பாராட்டு வேணும் அப்படின்னா, அப்போ ராக்கெட் விஞ்ஞானியில் என்ன பண்ணுறது? டெய்லி பாராட்டு விழா வச்சுக்கிட்டு இருக்கதா? புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கேவலமாக கேடுகெட்டத்தனமான பெண்கள்லாம் சில பேர்லாம் இருக்காங்க. நம்ம எல்லாரையும் சொல்லலை. சிலர்லாம் பார்த்திங்கன்னா மகாடுபாப்பவர்கள். சுடுதண்ணி வச்சுக்கெல்லாம் பாராட்டு விழா பாராட்டணும், சுடுதண்ணி நல்லா இருக்கான்னு. இல்லைன்னா பெரிய சண்டையாயிரும் வீட்டில். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சுடுதண்ணி வச்சு காலையில் மாத்திரை சாப்பிட்ற கொண்டு வந்து வச்சுருக்கேன், நல்லா இருக்குன்னு கூட சொல்லலை. இப்படி சில சைக்கோக்கள்லாம் இருக்காங்க. மேகி கிண்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு மேகி கிண்டியிருக்கேன், எப்படி நல்லா இருக்குன்னு கூட சொல்லலைன்னா நீ எல்லாம் என்ன மனுஷன் இப்படின்னு சண்டை போடுறவங்க இருக்காங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு வாழுது, எதுக்கு பிறந்துச்சு, இருக்கவன் தாலியை போட்டு இருக்கிறதுக்கா அப்படின்றதே தெரியலன்ற மாதிரி தான் பல ஜென்மங்கள் இருக்குது. ஸோ அது ஒன்று. டெய்லி வெளியில் கூட்டு போகணுன்னு சில கேரக்டரு. இப்போ இவன் சம்பாதிக்கிறான்றனால அதை காலி பண்ணியே ஆகணும். அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், எங்கே போய் சம்பாதிச்சிட்டு வரான், அவன் கொள்ளையடிச்சிட்டா செயின் எடுத்துகிட்டு வரான், ஐடி கம்பெனியில் போய் தாலியை எடுத்துகிட்டு அடுத்து வந்து பிட் பாக்கெட் அடிச்சுட்டு வரானா? அவன் உயிரை கொடுத்து மெண்டலாகி அவன் ஹெச்ஆர் ஒரு பக்கம் டார்ச்சரு, இவன் ஒரு பக்கம் டார்ச்சரு, அவன் இப்போ ப்ராஜெக்டை முடிக்கணும், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஹெட்டு ஒரு டார்ச்சரை கொடுத்து அவன் மென்டலாகி வேலைக்கு போய் 8 மணி நேரத்தில் அவன் செத்து சுண்ணாம்பாய் வீட்டுக்கு வந்தான். இங்கேயும் டார்ச்சர் போட்டு டார்ச்சர் பண்ணி அவன் காசையும் காலி பண்ணி விட்டு அவனை நாசமாக்கி அவனுக்கு நல்லது பொல்லதும் செஞ்சு போடாமல் தான் செய்கிறது நல்லதுன்னு தானாக நினச்சிக்கிட்டு அதை வேறு பாராட்டணும்னு வேறு சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா கொலவெறி ஆயிடுவாங்க. எல்லாம் காட்டு மிராண்டி காலமாக இருந்தால் டெய்லி 50 கொலை தெருவுக்கு நடந்துகிட்டே இருக்கும். பழைய இப்போ 80ஸ்க்கு முன்னாடி இருக்க மாதிரி இருந்தேன்னா கொலைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ சட்டம் ஒழுங்கு இந்த இதில் போலீஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையும் இது பண்ணிட்டு இருந்தால் கொலைகள் நடக்காமல் தலைக்கப்பட்டு இப்படி தான் சொல்லணும். இதை காமெடியாக அந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள் பல ஜென்மங்கள் இருக்குது. கோவை செல்ல மாதிரி உருட்டுக்கிட்டே வச்சு நான் அடி அடிச்சிட்டா கூட பரவாயில்ல, தாங்கிக்கலாம். அதான் மன ரீதியான டார்ச்சரு. இவனை எப்படி டார்ச்சர் கொடுக்கலாம், இவனை எப்படி இது பண்ணலான்னு வெளியில் போய் சொன்னோன்னே என்னைய டார்ச்சர் கொடுக்குறான்னா பொம்பளை டார்ச்சர் கொடுக்குற டார்ச்சர் பாவம்னு தான் நினைப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஊரில் அவர் வந்து ஒரு கெத்தாக இருப்பார், பெரிய பெரிய மனுஷன், அவன் திமிரு பிடிச்சவையா செஞ்சாலும் செஞ்சுருப்பாயான்னு வாங்க. ஆனால் உள்ளே இருக்க சைக்கோ யாருன்னா பொண்டாட்டியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இவளுக்கு கொடுக்குற டார்ச்சரில் அவன் தெரிச்சு ஓடி கண்ணு மொழி புதுங்கி போயிடும். வெளியே எவ்வளோ பிரச்சனைனாலும் சமாளிப்பான். வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்குறவங்கள என்ன பண்ணுறது? இந்த பக்கம் பார்த்தா பொண்டாட்டி ஆகி போயிடும், இந்த பக்கம் பார்த்தா பிள்ளைக்காக பார்ப்பாங்க. சில பேர் குடும்ப பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு கேட்பாங்க. இதை பயன்படுத்தி கொண்டு அவனோட மைனஸை வீட்டுக்குள்ளே இருந்து தெரிஞ்சது யார்? வெளியாளுக்கு தெரியாது. அதை வச்சே டார்ச்சர் கொடுக்குறது. அதை வச்சு ஊமை குத்தி அவனை அப்படியே அவன் செத்தும் போயிடுவான். அவன் எதுக்கு செத்தானே தெரியாது, ஹார்ட் அட்டாக்கில் செத்தான்ருவாங்க. இது பூராமே இந்த ஹார்ட் அட்டாக் எதுக்கு வருதுனால, இப்போ ஹார்ட் அட்டாக் அதிகரித்ததுக்கு 2 காரணம். ஒன்று வந்து ஒரு ஊசி ஒன்று போட்டாங்க, அது ஒன்று. இன்னொன்று பொண்டாட்டி. இந்த 2 நாள் தான் ஆண்கள் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இளம் வயதிலே சாகிறதுக்கான காரணம். இது வெளியவே தெரியாது. இது ஒரு சர்வே நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவான். இது பெருசாகும் பாருங்கள். இது மென்டூன்றது வந்து மிகப்பெரிய அளவில் அது ஆகி இது ஒரு பெரிய ஒரு முடிவுக்கு வந்தால் தான் சரியாகும். இப்போ ஆண்களுக்கும் அந்த அந்த எப்படி பெண்கள் எப்படி மதிக்கப்படணும் சட்டங்கள் இருக்குது, அதே மாதிரி ஆண்களுக்கும் அந்த இருக்கணும். சம உரிமை என்னென்னா 2 பேருக்கு ஒன்றா தான் இருக்கணும். நீ வந்து பொம்பளையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எடுக்கிறதுன்றதோ இது பண்ணி நீ தீர விசாரிக்கணும். டவுரி கம்ப்ளைண்ட் கொடுத்தானா உண்மையிலேயே அது உண்மை இருந்தால் எவனோ வேணாலும் யாரை வேணாலும் ஆணோ பெண்ணோ நடவடிக்கை எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எடுத்தோடனே பெண்ணுக்கு சலுகை கொடுக்கறது, இந்த இப்போ ஸ்டேஷன்லலாம் போனோன்னா பெண் உமன் பிசியை வச்சு அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டுகள் பதிவாயிருக்கு. டவுரி கேஸ்ன்னு போன உடனே பெண் உமன் பிசி வந்து பெண்களுக்கு சாதகமாக பேசி ஆம்பளைங்களை அசிங்கமாக பேசுகிறது, மரியாதைலாம் பேசுகிறது, இந்த மாதிரி தெரியாமல் ஒரு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறதுலாம் ஏற்கனவே இப்போ தமிழ்நாட்டிலே கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது. இப்போ உத்தரப்பிரதேசன்னொன்னே இன்னும் கற்கால மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலமாக தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நம்ம சொல்லலை, ஏன்னா அப்படி தான் இருக்குது அரசியல் ரீதியாகுதுன்னு போது இன்னும் அங்கே இன்னும் மோசமாக தானே இருக்கும். இப்போ நீதிபதி மேலேயே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஏன்னா இப்போ குடும்ப நல நீதிமன்றத்திலாம் லஞ்சம் வாங்கினா யார் போய் பிடிக்க போகிறா அப்படின்ற பேரில் பலர் இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் விசாரணை நடத்தணும், மேல்முறையீடு பண்ணணும். மேல் உள்ள நீதிமன்றங்கள் நீதியரசர்கள் இதை வந்து சமூகத்தில் அவர்களை நம்பி தான் இந்த இது இருக்குது, நீதித்துறையை நம்பி தான். இதனால் கடைசியாக நம்ம நீதித்துறையிட்ட தான் போய் ஆகணும்.
ஸோ அவர்களில் வந்து இந்த மாதிரி இருக்கவர்கள் செய்கிறதுனால என்ன இதாக இருக்குன்றது நீதியரசர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் இது போன்ற நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை நடத்தணும். நீங்கள் வந்து இப்படி இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேச்சு, லவ் பண்ணும்போது இப்படி பேச்சு அப்படின்றத வச்சு நீங்கள் வாழ்க்கையை எதிர்பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க நீங்கள். அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. சிக்கிட்டிங்கன்னா இன்னொன்று டைவர்ஸ் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரூபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு ரூபத்தை காட்டும்போது நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. பாட்ஷா மாதிரி பல பெண்கள் பாட்ஷா தான். பாட்ஷா படமே பெண்களை வச்சு எடுத்தது தான் அப்படின்ற மாதிரி பல பெண்கள் அப்படி தான் இப்படி இருப்பாங்க. அப்படியே அந்த ரூபம் பார்த்தா ஆட்டோக்காரனாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பாட்ஷாவை மாறி உங்களை அடித்தே கொண்டு போய் அப்போ நீங்கள் வெளியும் சொல்ல முடியாது. வெளியில் என்னென்ன பண்ணால் ஆட்டோ ஓட்டுற அப்பாவி எப்படி சொல்கிறியா அப்படின்பாங்க. புரியுதா? ஆனால் கஞ்சா விற்கிற பாட்ஷாவை உங்களுக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த சாபம் வேணாம் சார். சாபம் இல்லை, நடக்கலாம் நடக்காமல் போகலாம். நடக்காமல் இருக்கணுன்றதை வந்து நீங்கள் அன்னபூர்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுன்றது அது வேறு. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த சார் சமூகத்தில் இப்படி ஒரு சம்பவம் வந்ததுக்கு பிறகு சில வெளிச்சங்கள் வந்திருக்கு. இனிவேஸ் இதில் நீதி கிடைத்தால் சந்தோஷம். இந்த செய்தி எடுத்து போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமையாக இருந்தது. அதனால தான் பேசணும். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.